மக்கள் எதிர்பார்த்தபடியே நல்லாட்சியாக அதிமுக ஆட்சி அமையும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நகரச் செயலாளர் பாலசுப்ரமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் எம்எல்ஏவுமான தங்கமணி பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய அவர், வாக்குச்சாவடி முகவர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் பெயர்களை சேர்க்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இல்லையெனில் திமுகவினர் தான் வாக்காளர் பட்டியலில் நம் பெயர்களை சேர்த்தார்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வந்துவிடும். அதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது என தெரிவித்தார். கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். எல்லோருமே நம்ம கட்சியை போல அவங்களும் கேட்பாங்க. அதனால அந்த வாக்காளர் சேர்க்கும் போது நீங்களும் கூட இருங்க. அந்த ஃபார்ம் வாங்கி கொண்டு கொடுக்கறது அண்ணாதிமுக. அப்பதான் நாம அண்ணாதிமுக வந்து வீடுவிடா வந்து வாக்காளர் பட்டியல் நம்ம பேர் இருக்குதான்னு பார்த்து சேர்த்து கொடுத்தாங்கன்னு ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா திமுக போயிருக்கும் போது அவர்கள் தான் ஓட்டு சேர்க்கிறாங்க என்ற ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் பொதுமக்கள் மத்தியில் வந்துவிடும். அதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது. மயிலாடுதுறை மாவட்டம் தெற்கு ஒன்றிய கழக சார்பில் வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சிங் ரமேஷ்குமார், தஞ்சாவூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் என் பாலாஜி, தஞ்சை கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கஞ்சனூர் பி பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய செயலாளர் கோட்டூர் ப சந்தோஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.